மிதுனம் ராசிக்கு மே மாதத்தை பொறுத்தவரையிலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு விடையும் கிடைக்கும். மாதத்தோட முதல் பகுதியில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவீங்க. சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில உறவு சிக்கல்கள், சில பேரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கு, நான் பிரிந்திருக்கிறேன் அப்படின்றவங்க கூட சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்போ உண்டு. அல்லது எதிர்பார்த்திருக்கீங்க ஒருத்தரை, வாழ்க்கையில இவங்க வருவாங்களா, நம்மளை விட்டு விலகி போனாங்க, அவங்க திரும்பி நம்ம வாழ்க்கையில சேருவாங்களா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு. 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையில காதல் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கலாம், அல்லது சில பேருக்கு நட்பா பழகிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காதலில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாக இருக்காது. இந்த ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் மே மாசத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ்களும் இருக்கு. அது என்னன்றது நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். இந்த சேனலை நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சூரியன் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கும். 3ஆம் அதிபதி, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. ராசியாதிபதி புதனும் 11ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 15 நாள். அதனால நிறைய டிராவல் பண்ணுவீங்க, சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க, நண்பர்கள் உறவுகளோட சிறுதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய பாசிட்டிவான விஷயம் தான். முதல் 15 நாள் அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டு. இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மறைமுக எதிரிகளுடைய தொல்லை மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். சில பேர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம், அல்லது உங்களை பத்தி தவறா போட்டு கொடுக்கலாம். அதன் மூலம் பிரச்சனைகள் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. யாருகிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, அதிகமா க்ளோஸா இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. மற்றவங்களை பத்தி, மேல் அதிகாரிகளை பத்தி, சக பணியாளர்கிட்ட விமர்சிக்காதீங்க. அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே சமயத்துல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த சனி செவ்வாய் சேர்ந்து 4ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் விரயங்கள் ஆகும். அது குறிப்பா இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள், குழப்பங்கள், கொஞ்சம் மன அழுத்தம் எல்லாம் இருக்கும். இந்த குரு ராசிலேயே இருக்கிறாரு, புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அந்த வகையில கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனா குரு 7ஆம் அதிபதி புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறது ஒரு வகையில நன்மைதான். அதாவது இப்ப வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன்லாம் கூட வரும். வரன் வர்றது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வைகாசி மாசம், அடுத்த மாசம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த வகையில வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் செட் ஆகும், அல்லது புதிய உறவுகள் கூட சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தை வழி ஆதாயங்கள், சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் தீர்றது, அல்லது ஒரு பைசல் பண்ணி முடிவுக்கு வர்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவங்க, அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புகழும் அல்லது ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். செவ்வாயும் மே 15ஆம் தேதி தன் வீட்டுக்கே ஆட்சி பெறாரு. 11ஆம் பாவகத்துல மேஷத்துல செவ்வாய். சூரியன் ரிஷபத்துக்கு வந்துடும் 15ஆம் தேதி மே 15. புதனும் மே 14 ரிஷபத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த ஒயிட் போர்டில் இருக்கு பாருங்க. அப்போ 12ஆம் பாவகத்துல சுக்கிரனோட சூரியன் புதன் சேர்க்கை மாதத்தோட இறுதியில் இருக்கும். இங்க 11ஆம் பாவகத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும். 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். செவ்வாய் ஆட்சி பெறதுனால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. லாபங்கள் வரும், லாபஸ்தானாதிபதி என்ற வகையில லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில புதிய ஆர்டர்கள் வரும், லாபங்கள் வரும். தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தொழில், குறிப்பா உணவு தொழில், இன்ஜினியரிங் சார்ந்த தொழில், இவற்றெல்லாம் கொஞ்சம் தேக்கங்கள் இருக்கும். அந்த தேக்க நிலை மாறும். மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். சோ அப்ப 11ஆம் பாவகத்துல செவ்வாய் வர்றதுனால நன்மைன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயங்கள் வரும், லாபங்கள் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் ஆட்சி பெறதுனால வேலை வாய்ப்பு புதிதாக கிடைக்கும். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு, அல்லது ஆல்ரெடி வேலையிலேயே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். இந்த சூரியனும் பாத்தீங்கன்னாக்க ரிஷபத்துல இருந்து செவ்வாயும் பலம் பெறக்கூடிய காலகட்டத்துல அரசால் ஆதாயம் பெறணுன்ற ஜாதக அமைப்பு உடையவர்களுக்கு அரசு பணியில் இருப்பீங்க,
அல்லது அரசியல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வருமானம் வர்றது, பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு நல்ல இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா கூட இடமாற்றத்துக்கான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வரும். அதே போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறுறதுனால தீமை அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா கடன் கொஞ்சம் அழுத்தங்கள் வரும், கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும். அதே போல சில எதிர்ப்புகள், நான் சொன்ன மாதிரி மறைமுக எதிரிகளுடைய தொல்லை இந்த மாசத்தை பொறுத்தவரையில இருக்கும். இந்த மறைமுக எதிரி கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. மறுமணம் ஆகல, இது ஒரு பாசிட்டிவ். மறுமணம் ஆகாதவங்க மறுமணத்துக்காக வரன் தேடுறீங்கன்னா வரன் அமையும். அதே சமயத்துல ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்ட, வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும். அது மாதத்தோட முதல் பகுதியிலையும் கிடைக்கும், மாதத்தோட பிற்பகுதியிலுமே நிறைய பாசிட்டிவ் இருக்கு. மாதத்தோட முதல் பகுதியில மே 15க்குள்ள கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். மேக்சிமம் இந்த மாச கடைசிக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரைவேட் வேலையாவது கிடைக்கும். அரசு பணிக்காக நீங்க தேர்வு எழுதிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான கொடுப்பனம் இருக்கணும். இப்ப மிதுனம் ராசியில பிறந்தவங்க அத்தனை பேரும் அரசு பணிக்கு போயிடுறது இல்ல. ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு தொழில் வேறுபடுது இல்லையா? அதற்கு யார் என்ன கொடுப்பனையோட பிறந்திருக்காங்களோ அந்த கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்குது. சில பேர் வேலையே இல்லாம கூட இருக்கிறாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு என்ன ஜாதகத்துல கொடுப்பனை இருக்கோ அது கிடைக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ன்ற கொடுப்பனை இருக்குன்னாக இந்த காலகட்டத்துல மே மாசத்துல நல்ல வேலை கிடைச்சி பணம் சம்பாதிப்பீங்க. அதன் மூலம் வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும். அப்போ அதனால கடனையும் அடைப்பீங்க. கடனுடைய அழுத்தங்களும் கொஞ்சம் வரும், கடனை திருப்பி செலுத்துவீங்க. எதிரி தொல்லை இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அது கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க. இதுதான் 6ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதனால வேலையில நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாதமா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில பேர் இருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு நகைச்சுவை தன்மை இருக்கும். நிறைய பேசிய சாதுரியமா காரியத்தை சாதிப்பீங்க. அந்த வகையில் இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல இனிமையாக பேசிய காரியத்தை சாதிப்பீங்க. கொஞ்சம் கோவப்படாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். குழப்பங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னாக்க பெட்டரா இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் மற்றவங்களுடைய பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த சனி 10ல இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால வருமானம் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த சனி பயிற்சி பலன்கள் கூட சொல்லியிருக்கிறேன். 8, 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி வேலையில சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு வேலை மாற்று சிந்தனைகள் இருக்கும், சில பேர் வேலையை விட்டுட்டு புதிய வேலையை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த புதிய வேலை வாய்ப்பு இந்த மாதத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும், கடனை திருப்பி செலுத்துவீங்க. அதே போல உங்களுக்கு புதனை பொறுத்தவரையில ராசிக்கு 12ல சுக்கிரனோடு சேரும் போது சுப விரயங்கள் நிறைய வரும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டுறது, அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றது, அல்லது பிள்ளைகளுக்கே சுபகாரியத்துக்கு செட்டில் ஆகிறது, பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னாக அதன் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் ஏற்படும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்துல பொறுத்தவரையிலும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க, வாகனம் ஒன்று மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. இஎம்ஐ போட்டு ஒரு புதிய வாகனம் எடுப்பீங்க. மாதத்தோட இறுதியில மே 15க்கு மேல சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், ஒரு லொகேஷன் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க வெளிநாடு வெளியூருக்கு பயணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய்நாட்டை விட்டுட்டு வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அப்போ பாசிட்டிவான மாதம் தான். சில விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு. ஆனா அந்த குழப்பத்தை மட்டும் தீர்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறவங்களுக்கு இந்த மே மாசத்தோட எண்ட்ல தான் மேக்சிமம் எக்ஸாம் வருதுனாக்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்க சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா ஜூன் மாசத்துக்கு மேல குரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய யோகத்தை கொடுக்கும் நம்ம கோச்சார ரீதியாக சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில பெரும்பாலானோருக்கு மிதுன ராசியில் இருக்கிறவங்க மருத்துவம் படிக்கணும்ன்ற பிராப்தம் உடையவர்களுக்கு கண்டிப்பா நீட்ல பாஸ் பண்ணி மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிட்டு சரியான உணவு எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேஷனோட படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு மே மாசத்துக்கு பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்ல பர்ஃபெக்டா எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் வாங்குவீங்க. அதே போல இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கீங்க, கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையா இருக்கு, காதல் செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. பிரிந்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். உங்க ஜாதகத்துல தோஷம் எல்லாம் இல்ல, ஒரு தாரம் தான் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா பிரிந்து போனவங்க என்னைக்குனாலும் உங்களோட சேர்ந்துருவாங்க. அதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆனா 2 தாரம் ஆகணும்ன்ற நம்ம தலையெழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன், பிரிந்து போனவங்க வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மறுமணம் போன்றவை பாக்குறீங்கன்னாக்க வரன் பாக்குறீங்கன்னா அது செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் செட் ஆகும். தனிமை மாறும். மிருகசீரிஷம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, உடல்நல தொந்தரவுகள் பெருசா இருக்காது, முயற்சிகள் நிறைய செய்வீங்க, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் வரும், நண்பர்களுடன் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள், பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போவீங்க, புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உங்க லவ் அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நட்பா பழகிட்டு இருக்கிறீங்கன்னா கூட உங்க நட்பு வந்து காதலா மாறக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. எல்லாருக்கும் கிடையாது. அந்த பிராப்தம் உடையவர்களுக்கு காதல் ஏற்படணும், காதல் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற வாய்ப்பு உடையவர்களுக்கு, அந்த பிராப்தம் ஜாதகத்துல உடையவர்களுக்கு, அவங்க ஆல்ரெடி காதல் இருக்கிறாங்கன்னா பெற்றோர்களோட சம்மதத்தோட கல்யாணத்துக்கு கூட சம்மதம் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல காதலும் செட் ஆகும். அது மாதிரி வயதுக்கு ஏற்றார் போல இதை புரிஞ்சுங்க. ஒரு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் செட் ஆகும். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறீங்க, 35 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வருமானத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வருமானம் வரும், அதன் மூலம் சொத்துக்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் வர்றது போன்றதெல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள்லாம் உண்டு. குழந்தைகளாக இருக்கீங்கன்னாக உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கடன் அழுத்தங்கள் வரும், கடனை வந்து தீர்ப்பீங்க, கொஞ்சமா பணம் சம்பாரிச்சு கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. வேலை இல்லாத இருக்கிறீங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்க திருவாதிரையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும், ஊர் விட்டு வெளியூருக்கு போய் வேலை தேடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும், மகிழ்ச்சிகள் உண்டு. பிள்ளைகளால வந்து உங்களுக்கு சுபகாரியங்களும் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ நன்மைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிடுது, விரயமாயிடுது, பற்றாக்குறை ஏற்படுது, புதிய கடன் வாங்குறீங்க. அதே போல சில பேருக்கு மனக்குழப்பம், டென்ஷன், உடல்நலம் தொந்தரவு இவற்றால் காரியம் சிதறி போகுது. அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் கரெக்டா தான் எடுத்து வைக்கிறீங்க, முயற்சி செய்யறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா முயற்சியில தோல்வி அடையுது, வாய்ப்பு கிடைக்கிறதுல, வேலை கிடைக்கிறதுல தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்படின்றவங்களுக்கு ஒரு நிலையோட ஒருத்தருடைய கன்சல்டேஷன் அல்லது பெரியவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு நீங்க செயல்படுங்க. அல்லது குருமாருடைய வழிபாடுகள் செய்யுங்க. சீரடி சாய்பாபா, யோகிராம் சரத்குமார் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரலாம். அல்லது ரமண ரிஷியோட ஜீவ சமாதி, பழனி சுவாமிகள், மூட்டை சுவாமிகள் பழனி அருகே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய உடல்நல தொந்தரவு நீங்கும், தடைகள் நீங்கும், முயற்சி தடைகள் நீங்கும், குழப்பங்கள் நீங்கும். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இந்த இறை வழிபாட்டோட நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா சக்சஸ் உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல கடனுடைய அழுத்தம் ஏற்படும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அல்லது வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரலும் நீங்க மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல சிவபெருமான் வழிபாடு மிக நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு, நந்தீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. பல சிக்கல்களிலிருந்து வெளிவருவீங்க. நன்றி, வணக்கம்.